பாரிஜாதம் 14. கோவிலில் இருந்து அனைவரையும் அருகில் இருந்த ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து வந்திருந்தான் சர்வேஸ்வரன். காலை நேரம் என்பதால் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. அஞ்சலி குழந்தைகளோடு ஒரு டேபிளில் அமர்ந்திட சர்வா முதலில் ஆர்த்திக்கு விருப்பமான குட்டி இட்லி பூரியை ஆர்டர் கொடுத்தான். அரவிந்த், நந்தினி, அஸ்வின், சுனிதா தம்பதியினர் 4 டேபிளை தேடி பிடித்து ஜோடியாக அமர்ந்து கொள்ள அங்கே அஞ்சனாவிற்கு இடமில்லை. அண்ணி, நீங்க உட்காருங்க, நான் அந்த பக்கம் உட்கார்றேன் என்று அஸ்வின். இல்ல தம்பி, நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் என்றவள் மற்றொரு டேபிளில் அமர்ந்த அடுத்த சில நொடிகளில் சர்வேஸ்வரன் அவள் அருகே அமர்ந்தான். அதை எதிர்பாராதவள் பதற்றத்தோடு எழுந்து கொள்ள, என்னாச்சு, ஏன் எந்திரிச்சிட்ட? அது நான் நீங்க என்று திணறலோடு பார்த்திருந்தவள், எனக்கு சுனிதா கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நான் அவ கூட உட்கார்ந்துக்கட்டுமா என்றிட சர்வா அவளுக்கு பதில் சொல்லும் முன்னமே, அஞ்சு, என் புருஷனுக்கு என்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நீ அங்கேயே உட்கார், அப்படிதானே அஷு என்று சுனிதா நேரடியாக கேட்டதில் இனிதாக அதிர்ந்தான் அஸ்வின். உங்களை தானே கேட்கிறேன், பதில் சொல்லுங்க என்று சுனிதா கண் சுமிட்டியதில் அவன் ஆம் என்று தலையசைத்தான். பாத்தியா, நீ அங்கேயே உட்கார் என்றிட அடுத்து நந்தினியை பார்க்க அவளும் அரவிந்தும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். யாருமே உதவிக்கு வராததில் வேறு வழியின்றி சர்வா அருகே அமர்ந்தாள். என்ன சாப்பிடுற அஞ்சு என்றதற்கு அவளிடம் கனத்த மௌனம். அஞ்சு, உன்னதான் கேக்குறேன், என்ன சாப்பிடுற? எனக்கு இட்லி போதும் என்றதும் அவளுக்கும் தனக்கும் சேர்த்து இட்லி ஆர்டர் செய்தான். சர்வா அடுத்து அவளிடம் பேசும் முன்னமே பிருந்தாவிற்கு அழைத்து பேச தொடங்கிவிட்டாள். சிறு புன்னகையோடு அவளை பார்த்திருந்தவன் உணவு வரவும் அவள் புறம் நகர்த்தி வைத்தான். குனிந்த தலை நிமிராமல் உணவை முடித்திட ஆர்த்தியை தன்னோடு வைத்துக் கொண்ட நந்தினி, சரி அஞ்சு, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க ஆர்த்தியை கூட்டிட்டு தீம் பார்க் போறோம், அப்படியே சாயந்தரம் பீச்சுக்கு போயிட்டு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். அக்கா, அவ என்னோட இருக்கட்டும் பிளீஸ், நீங்க 2 பேரும் பேசுற இடத்துல சின்ன குழந்தைக்கு என்ன வேலை? என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க, அவ என் கூடவே இருக்கட்டும் என்றவளுக்கு திடீரென அனைவரும் என்னவோ அவளுக்கு எதிராக திரும்பி விட்டது போல பிரமை. என்ன அஞ்சு பேசுற? இத்தனை நாள் மாமாவும் இவரும் ஆர்த்தியை கூட்டிட்டு வெளியில போனதே இல்லையா? இப்ப என்ன புதுசா பிரிக்க பாக்குறோன்னு பேசுற என்றதற்கு பதில் சொல்ல முடியாமல் போனவள், அஞ்சலி, நீ என் கூட தானே இருப்ப என்றாள். ஐயோ அக்கா, என்ன பேசுற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு முக்கியமான கிளாஸஸ் இருக்கு, செமினார் எடுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன் என்றவள் அடுத்த நொடியே அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு பஸ் ஸ்டாப் நோக்கி நடையை கட்டினாள். மா, இனி நீங்க, நானு, செல்வப்பா எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்க போறோம்னு சித்தி சொன்னாங்க, நிஜமாம்மா? ஆர்த்தி, என்ன பேசுற? ஆமா, பெரியமா கூட சொன்னாங்க, இப்ப நான் அவங்க கூட இருந்தாதான் இனி எப்பவுமே சர்வாப்பா கூட இருக்க முடியும் அப்படி சொன்னாங்க. எனக்கு சர்வாப்பா வேணும், அதனால நான் கிளம்புறேன், பாய்மா என்று அஞ்சுவிற்கு முத்தமிட்ட குழந்தை சர்வாவிற்கும் முத்தமிட்ட பின் அவர்களுடன் கிளம்பி செல்ல அஞ்சுவோ தத்தளித்து போனாள். கிளம்பலாமா என்ற சர்வேஸ்வரனின் கம்பீர குரலில் தன்னை மீட்டுக் கொண்டவள் தலையசைத்தாள். வா என்றவனை பின்தொடர காரின் முன்பக்க கதவை அவளுக்காக திறந்து வைத்து நின்றான். நான் பின்னாடி உட்காரட்டுமா என்றதில் புன்னகையோடு முன்பக்க கதவை சாற்றிவிட்டு பின்பக்க கதவை திறக்க முயல, இல்ல பரவாயில்ல நானே என்றவளின் பேச்சை ஒதுக்கிவிட்டு கதவை திறந்து வைக்க தயக்கத்துடனே அமர்ந்தாள். 1/2 மணி நேர பயணத்திற்கு பிறகு, நாம எங்க சார் போறோம் என்றாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல போனதும் உனக்கே தெரிஞ்சிடும் என்று புன்னகையோடு கண்ணாடியினோடே அவளை பார்த்து சொல்லிய விதத்தில் அஞ்சுவிற்கு நெஞ்சை அடைத்தது. அன்று நந்தினி சுனிதாவிடம் பேசிவிட்டு வந்ததில் இருந்தே அஞ்சனா தனக்குள் வெகுவாக போராடி கொண்டுதான் இருக்கிறாள். ஒரு மனம் தனக்கான சர்வாவின் நேசத்தையும் காத்திருப்பையும் மட்டுமே முன்னிறுத்தி முடிவெடுக்க சொல்ல, மறுமணமோ தன் நிலையையும் தன்னால் அவனுக்கு நேரப்போகும் இழுக்கையும் நிதர்சன சூழலையும் யோசித்து மறுக்க சொல்லியது. ஏற்கனவே அவன் ஆளுமை மட்டுமல்ல, சர்வாவின் மென்மையும் மேன்மையும் அஞ்சனா அறிந்ததுதான். ஆனால் இப்போது உரிமையான அவன் பேச்சு, பார்வை, புன்னகை அனைத்தும் அவள் மனதில் அமிலம் சுரக்க செய்திருந்தது. சர்வாவின் அலுவலகத்தில், கோச் வளாகத்தில், டிவி பேட்டிகளில் என்று பல இடங்களில் அவன் ஆளுமையையும் அவனுக்கான மரியாதையையும் கண்கூட கண்டிருப்பவளுக்கு தன்னை கைப்பிடிப்பதால் அவன் எதிர்கொள்ள போகும் கேள்விகள், கையாள வேண்டிய சூழல்கள் என்று நிதர்சனம் அவளை அச்சுறுத்தியது. அனைத்திற்கும் மேலாக அவள் நிலை, அசோக்கால் மோசமாக சிதைந்து போயிருக்கும் அவள் மனம் நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கை அவளுக்கு சுத்தமாக இல்லை. எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலும் தான் அவனுக்கு பொருத்தமானவள் இல்லை என்ற எண்ணம்தான் அஞ்சனாவை இந்த நிமிடம் வரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது.
அதுவும் சர்வாவின் கம்பீரத்திற்கும் மரியாதைக்குமே எத்தனையோ சம்பந்தங்கள் தேடி வரும். அதிலும் அவன் குணமும் பண்பும் நிச்சயம் யாருக்கும் அவனை தவறவிட மனம் வராது. அப்படி இருக்க போயும் போயும் தான் அவனுக்கு ஜோடியா என்ற தாழ்வு மனப்பான்மை அவளை வாட்டி வதைத்தது. அஞ்சனா யோசனையில் ஆழ்ந்திருக்க, இறங்க அஞ்சு என்று கார் கதவை திறந்து நின்றான் சர்வா. அவள் எதிரே இருந்த வீட்டை பார்த்தபடி இறங்கியவள், யார் வீடு, இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்றாள். நம்ம வீடுதான், வா என்று அழைக்க அதிர்வோடு அவனை பார்த்தாள். எங்க அம்மா அவங்க மருமகளோடு வீட்டுக்கு வந்தாதான் என் கூட பேசுவேன்னு சொல்லி இத்தனை நாளும் மௌன விரதம் இருக்காங்க. எனக்கு என் அம்மா எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு நீயும் முக்கியம் என்றதில் நொறுங்கி போன அஞ்சுவிற்கு தன்னை கட்டுப்படுத்துவது பெரும்பாடாகி போனது. நான் எப்படி என்று இதழ்களை கடித்தபடி சர்வாவை பார்க்க, அது ஒரு பெரிய கதை, உனக்கு நினைவிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா என் அம்மாவுக்கு அடுத்து என்னோட பசி அறிந்து சாப்பாடு போட்டது நீதான் அஞ்சு. அன்னைக்கு மூலமா என் அம்மாவை பார்த்தேன் என்று மென்னகையோடு அவளை பார்த்தான் சர்வேஸ்வரன். ஆனால் அஞ்சனாவோ, ஏன் என்னை இந்த நிலையில நிறுத்தி இருக்க? இது வரைக்கும் என் வாழ்க்கையில விளையாடினது போதாதா? முன்னாடி அனுபவிச்ச கொடுமைகளை விட இதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது என்று மனதார விதியை நொந்தபடி அழுகையை கட்டுப்படுத்தினாள். என்னால எங்க அம்மாவோட ரொம்ப நாள் பேசாம இருக்க முடியாது அஞ்சு. நம்ம கல்யாணம் நடக்கும்போது நடக்கட்டும். நீ முறைப்படி வர நிச்சயம் தாமதமாகும். அது வரைக்கும் என்னால அம்மாவோட பேசாம இருக்க முடியாது. ஆனா இப்போ எப்படி பேசுவாங்களா? அவங்களுக்கு நான் உன்னை விரும்பினது, மாமா கிட்ட பொண்ணு கேட்டதை பத்தி அவங்க கிட்ட சொல்லாத வருத்தம் இருக்கு. அதனாலதான் பிடிவாதமா இருக்காங்க. இப்ப நீ என் கூட வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் கூட பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்ல எதுவும் பேசாமல் அவனுக்கு முன்பாக வீட்டை நோக்கி நடந்தாள். அவள் பின்னே வந்தவன் காலிங் பெல்லை அழுத்த கதவை திறந்த திலகா முகத்தில் ஆச்சரியம், அதிர்ச்சி, மகிழ்ச்சி என்று வார்த்தையில் வடிக்கவியலா உணர்வுகளின் படையெடுப்பு. அஞ்சு என்று நிகழ்ச்சியோடு மருமகளை கட்டிக்கொண்டவர், எப்படி இருக்க? உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இங்கே நிக்கிற? உள்ளவா என்று அழைத்து சென்று அமர்த்தியவருக்கு இன்னுமே தன் கண்களை நம்ப முடியவில்லை. நிஜமாவே நீதானா? என்னால நம்பவே முடியல என்று மருமகளின் தலையை தடவி கன்னம் வழித்து கைகளை பிடித்து என்று அவள் வரவை உறுதிப்படுத்தினார். திலகாவின் பேரன்பில் திளைத்திருந்த அஞ்சுவிற்கு சுத்தமாக வார்த்தை எழவில்லை. தனக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. தன் வரவிற்காக சர்வாவின் தாய் இத்தனை ஏங்கி இருக்கிறாரா என்ற நிஜம் அவளை மகிழ்ச்சியில் திளைக்க செய்திருந்தது. எப்படி இருக்கீங்க அத்தை என்று குரல் அடைக்க அவர் கைகளை கெட்டியாக பிடித்தபடி அஞ்சனா கேட்கவும், நல்லா இருக்கேன். நீ வந்த பிறகு எனக்கு என்ன குறை இருந்துட போகுது? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்றார் மகிழ்ச்சியாக. இரு கரங்களையும் மார்பின் குறுக்கே கட்டியபடி சுவரில் சாய்ந்து அவர்களை பார்த்திருந்தவனிடம், என்ன சர்வா பார்த்துட்டு இருக்க? அஞ்சுவுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா என்றவருக்கு எங்கே தான் எழுந்து சென்றால் அஞ்சு மறைந்து விடுவாளோ என்ற படபடப்பு. மா, அஞ்சு சாயந்தரம் வரை இங்க இருந்து உங்க கையால சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப போறா. நீங்க இவ்ளோ எக்ஸைட் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க என்றவன் இருவருக்குமான தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்க அஞ்சனா ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தாள். மோகன் வீட்டில் ஆண்கள் யாருமே சமையலறை பக்கம் வரமாட்டார்கள். தண்ணீர் வேண்டுமென்றாலும் இவள்தான் கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். அவள் வீட்டிலுமே 5 பெண்கள் இருப்பதால் வெங்கடேசன் சமையலறை பக்கம் வரமாட்டார். ஆனால் சர்வாவின் பதவிக்கும் அவன் மரியாதைக்கும் ஆளுமைக்கும் அவன் தனக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. என்ன சர்வா சொல்ற? நீ சொல்றது நிஜமா? ஆமாம்மா, கண்டிப்பா அஞ்சு உங்க கையால சாப்பிட்ட பிறகுதான் நான் கூட்டிட்டு கிளம்புவேன். நீங்க சமையல் வேலையை ஆரம்பிக்கிறீங்களா? எனக்கு அஞ்சுவோட பேச வேண்டியது இருக்கு என்றான். நான் எப்படி இங்க என்று அஞ்சு அவனை பார்க்க, நான் சொன்னபடி நீ வந்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்து எங்க அம்மா பேசிட்டாங்க. பார்த்தல்ல, நீ அவங்க கையால சாப்பிட்டா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக சாப்பிடலாமே என்றதும் ஆர்த்தி என்றாள். டோன்ட் வரி, உன்னோட கோ சிஸ்டர்ஸ் பத்திரமா பார்த்துப்பாங்க. ஈவினிங் இங்கதான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் என்றிட, தங்கம், உன்னை பார்த்து சந்தோஷத்துல மறந்தே போயிட்டேன். ஆமா, குழந்தை எங்க? அவளை ஏன் கூட்டிட்டு வரல? மா, ஆர்த்தி சாயந்தரம் வந்துடுவா, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்றான். அப்படியா? அவளையும் உங்களோடவே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. மா, சிண்ட்ரெல்லாவா அவளோட பெரியப்பா தீம் பார்க் கூட்டிட்டு போயிருக்கார், விளையாடிட்டு வந்துடுவா என்றதும் அவளுக்கு பிடித்ததை கேட்டுக்கொண்டு சமைப்பதற்காக கன்றுக்குட்டியாக துள்ளிக்கொண்டு சமையலறை சென்ற திலகாவை பார்த்தவளுக்கு நெஞ்சம் ததும்பியது. என்ன அஞ்சு, ஈவினிங் ஆர்த்தியோட இங்கிருந்து உங்க வீட்டுக்கு போக உனக்கு சம்மதம் தானே என்றதில் அவளுக்கு மறுக்க முடியவில்லை.
தாய் மகன் இருவரின் நிபந்தனையற்ற அன்பை கண்டு முதல் முறையாக அதீத மகிழ்ச்சி தாளாது அஞ்சுவிற்கு நெஞ்சை அழுத்தியது. விம்மும் மனதை கட்டுப்படுத்தியபடி நிற்க சமையலறையில் இருந்து திரும்பிய திலகா, சர்வா, அஞ்சுவுக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யட்டும்? எனக்கு ஒண்ணுமே தோணல, கையும் ஓடல காலும் ஓடல. நீ சொல்லு தங்கம், உனக்கு என்ன பிடிக்கும் என்று வாஞ்சையாக கேட்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அத்தை என்றாள் நாசி விடைக்க. சர்வா, நீ சொல்லுடா, எனக்கு ஒண்ணுமே தோணல என்றவரிடம் இன்னுமே படபடப்பு அடங்கவில்லை. மா, நான் பகலவன் கிட்ட சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்கு ரெடி பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். சரிப்பா என்றவர், உனக்கு பிரியாணி பிடிக்குமா தங்கம்? மீன் சாப்பிடுவதானே? ஒரே மணி நேரத்துல எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன், நீ உட்காந்து டிவி பாரு என்று ரிமோட்டை அவளிடம் திணித்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றார் திலகா. அத்தை என்ற அஞ்சு ரிமோட்டை வைத்துவிட்டு அவசரமாக அவரை பின்தொடர்ந்தாள். நீ எங்க போற? அத்தைக்கு ஹெல்ப் பண்ண. அதெல்லாம் பகலவனும் சுபாஷினியும் பார்த்துப்பாங்க. ஆனா இங்க யாருமே இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க, வர வழியிலேயே நான் மெசேஜ் பண்ணிட்டேன். திங்ஸ் வாங்க போயிருக்க பகலவன் குழந்தைங்களோட பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்க சுபாவையும் அழைச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவான். ஓ, ஆனா அவங்க வர வரைக்கும் அத்தைக்கு ஹெல்ப் பண்றனே ப்ளீஸ் என்று மெல்லிய குரலில் அனுமதி கேட்டாள். ஓகே, எனக்கு புரியுது, பட் ரொம்ப நேரத்துக்கு தள்ளி போட முடியாது அஞ்சு. அரை மணி நேரம்தான் உனக்கான டைம் என்றதில் தன்னை கண்டு கொண்டானே என்ற அதிர்வோடு சர்வாவை பார்த்திருந்தாள் அஞ்சனா. கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம நித்தம் பயப்படுறத விட ஒரே ஒரு முறை கதவை திறந்து ஃபேஸ் பண்றது பெட்டர். என் கூட பேசாம இருக்கிறதாலேயோ பேச்ச தள்ளி போடுறதாலேயோ கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நினைப்பு இருந்தா அதை இப்பவே அழிச்சிடு. அது என்னைக்கும் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அப்படி இல்ல என்றவளுக்கு தன் மனதை ஊடுருவி படித்தது போல பேசுபவனிடம் என்ன மறுப்பு சொல்வதென்று புரியாத நிலை. நான் போலீஸ்காரன் அஞ்சு, கண்ணை படிக்கிறவன். நீ ஏன் நினைச்சாலும் உன் மனசை மறைக்க முடியாது என்றதில் அவளுக்கு தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. உனக்கு அரை மணி நேரம் தான் டைம், அதுவரை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கிளம்பிய சர்வேஸ்வரனை திகைப்போடு பார்த்து நின்றாள் அஞ்சனா.